ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பீஸ்ட் SMP சீசன் 3யோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்னலாம் பண்ணோம், எதுக்காண்டி அந்த மீட்டிங்கு, அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வள கொலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் சொல்லியிருந்தாங்க 6 மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க. நான் 5:50க்கு தான் உள்ளே இருக்கேன். எல்லோரும் அங்கே ரெடியாக இருக்காங்க. எனக்கு தான் வெயிட்டிங்கு. நான் வந்து சீக்கிரம் போயிட்டுருக்கேன். எப்பா, ஒரு வழியாக வந்துட்டோம் மீட்டிங் பிளேஸுக்கு. மீட்டிங் அங்கே போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்கே பாருங்க சார், ஒரே பைத்தியங்களாக இருக்குது சார். சார் எஸ்ஐ சார். ஸோ எஸ்பிபி ப்ரோ வந்து பேசிகிட்டு இருந்தார். அதாவது இந்த மீட்டிங்கில் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஆக்சுவலி அவர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்காத, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோ வந்து கேட்காம போயிடுச்சு. ஸோ அதனால் என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கேம் விளாட போகிறோமாம்மா இப்போது. ஸோ அதனால் என்ன கேமுன்னு பார்த்தா, இந்த சைடு என்னமோ ஒரு செட்டப் இருந்துரு. ஸோ ஸ்லாப் இருந்துரு, ஒரு ஜூக் பாக்ஸ் இருந்துரு, மியூசிக் அண்ட் சேர் கேமு. ஸோ அதனால் வந்து நானும் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் எல்லோரும் நார்மலாக தான் சுற்றிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் அப்படியே வேகமாக சுற்றிட்டு இருந்தேன். ஒரு யூசைன் போல்ட் ஸ்பீடில் சுற்றிட்டு இருந்தேன். சுற்றி தலையை சுற்றிடும் போல் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து அந்த சவுண்டு ப்ராப்ளம் இருக்கனால ஜூக் பாக்ஸ் சவுண்டு கேட்கல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டில் வந்து ரென் ப்ரோ அவுட் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஸோ அடுத்த ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிவி ப்ரோ வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ அடுத்து இப்போது வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு நல்ல தான் போட்டியே. ஸோ அதாவது கிளாடுக்கும் எனக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் தோற்றுருவேன் தான் நினைக்கிறேன். 2 பேர் தான் இருக்கும். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. கிளாட் ப்ரோ முன்னாடி போகிறதுனால அவருக்கு மியூசிக் டக்குன்னு நிப்பாட்டுச்சுன்னா அவர் டக்குன்னு நின்று ஏன் நின்ட்டார். ஓ, மியூசிக் நின்றுச்சா? சரி, உட்கார டக்குன்னு உட்காராடி. அவர் உட்காரக்குனாடி நம்மளுக்கு டக்குன்னு உட்காந்துடணும். நான் உட்காந்துட்டேன். பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு. கிளாடாக வின்னராமா. பாலிடிக்ஸ் பேசுகிறான், பாலிடிக்ஸ். வேறு என்ன பண்ணுறது? அடுத்த ரெட் லைட் க்ரீன் லைட்டு. எனக்கு சும்மாவே அவருங்க வாய்ஸ்லாம் வந்து பிரேக் ஆகி தான் கேட்டிருந்தது விசியில். ஸோ அதனால் நான் வந்து ரெட் லைட்டுக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு யாருமே ஓடல. சரி, யாரும் பார்க்கல, அப்படியே போய் திருப்பி நின்றுக்கிட்டேன் நான். ஸோ அதுலேயும் வந்து நம்ம ரென் ப்ரோ வந்து வின் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரென் ப்ரோ வந்து எனக்கு ஹார்ட் தந்தார். அவர் வந்து டார்க் ப்ரோ கிட்டேருந்து வாங்கியிருந்தார்ல. ஸோ அந்த ஹார்ட்டை கேட்டிருந்தேன் நான். ஸோ அது எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணனால அதையும் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அடுத்து என்ன கேம்னால் வந்து பார்த்திங்கன்னா அது ரென் ப்ரோ தான் சொல்லணும். அவர் ஒரு ஐட்டம் சொல்லுவார், நான் வந்து எடுத்துடணும். ரெட் கலர் சொன்னார். நான் ரெட் ஸ்டோன் இன்வென்ட்ரியிலேருந்து, அதனால் அப்படியே காமிச்சிட்டேன். ப்ரோ டேக்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம்ட்டு அவர் பார்த்தாரு. ஸோ நான் வின்னு. அவர் எங்கே போனான்னு தெரில, எஸ்பிபி. ஸோ இந்த ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர்னு சொல்லாமல் ஐட்டம் நேம் தான் சொன்னாங்க. எனக்கு பிரேக் ஆகி கேட்டிருந்தில்ல. ஸோ அதனால் வந்து எனக்கு சரியாக கேட்கல. ஸோ எஸ்பிபி முன்னாடி போயிட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு குழிக்குள்ளே வந்து அப்புறமே லேட் ஆகிட்டேன். அவர்கிட்ட எஃபிஷியன்சி வச்ச ஆக்ஸ் இருக்குது, என்கிட்ட சாதா டைமண்ட் ஆக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அவர் டக்குன்னு ஓடி போய் காமிச்சிட்டாரு. அதனால் நான் தோட்டுட்டேன். ஸோ கேரட் கேட்டாங்க ரென் ப்ரோ. ஸோ அதனால் நான் வந்து 2 பேர் இன்வென்ட்ரியில் இருந்தனால நான் வந்து அப்படியே தந்துட்டேன். ஸோ 2 பேருமே இன்வென்ட்ரியில் வச்சுருந்தனால ப்ரோ இது கணக்கு வராது, அதனால் வந்து வேறு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தார். அடப்பாவி, இருந்தாலும் நல்ல வேலை அவர் வின் ஆகிருப்பார். ஸோ ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் தந்தார். ஸோ அடுத்து சுகர் கேன் சொன்னார். நான் ஓல்டு பேஸ்லேருந்து எடுத்த அந்த சுகர் கேன் கொஞ்சோண்டு கையில் இருந்துரு. ஸோ அதை வச்சு நான் ரென் ப்ரோ கிட்ட காமிச்சு நான் வந்து வின் ஆகிட்டேன். ஸோ இந்த கேமில் நான் தான் வின்னர். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரன்னிங் ரேஸ் மாதிரி வைக்கலான்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம் ப்ரோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ரெட் ஐ கேட்டேன். ஸோ ரெட் ஐ வந்து சொன்னேன் நான். திருப்பி அதே கேம் தான் விளாட்னோம். ஸோ இந்த கேம்ஸ்லாம் நாங்கள் எதுக்கு விளாட்றோன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து என்ஃபைட்டு, அதுக்கப்புறமேட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்காது.
ஸோ நம்மளோட ரென் ப்ரோ வந்து எடுத்து வந்து தந்துட்டார் ரெட்டையை. ஸோ ஒரு ரென் ப்ரோ வந்து வின்ஸு. ஸோ அதான் இந்த என் ஃபைட்டுக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த கேம்ஸ்லாம் விளாண்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கோம் நாங்கள். ஸோ போன் சொன்னேன். ஸோ போனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரென் ப்ரோ வந்து அங்கே இங்கேன்னு அழிஞ்சிட்டு இருந்தார். எஸ்பிபி ப்ரோ கையிலேயே வந்து போன் இருந்துடாது, அவர் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பிஓவில் நான் பார்த்தேன். ஸோ அதாவது அவர் வீடியோ பார்த்துனிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவரே சொல்லியிருப்பார். ஸோ ரென் ப்ரோ வந்து ஓடி வந்து கொடுத்தாரு எங்கேயோ செஸ்ட்டில் இருந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ ரென் ப்ரோ இந்த ரவுண்டும் வின் ஆகிட்டாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரென் ப்ரோ தான் வின்னரு. ஸோ இருந்தாலும் லாஸ்ட் ரவுண்டு வந்து எஸ்பிபி ஜெயிக்கிறாரான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸ்டோனு. ஸோ இது வந்து உடனே போய் கொண்டு வந்துட்டார். அவர் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தார், என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேம் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து 3-0 அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரென் ப்ரோ 3 மேட்ச் வின் ஆகிட்டார். ஸோ எஸ்பிபி 0. ஸோ அதுக்காண்டி கிஃப்ட்டு தரலாமேன்னு சொல்லிட்டு மெலன் சீடு இருந்தது. சரி வேணாம், கொஞ்சம் நல்லதாக தரலான்னு சொல்லிட்டு ஆரோ தந்தேன். ஏன்னா வேறு ஒன்றுமே பெருசாக இல்லை. அதுக்கம்ட்டு இவர் கோவமாயிட்டு என்னையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எஸ்பிபி லூசிங்க்கு ரிவார்டு இல்லையான்னு. ஸோ அதனால் நான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தரணும்னு தெரியாமல் பூ வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துரு, எக்ஸ்ட்ராவை விட சும்மா தான் இருந்துரு, அதை தந்துட்டேன் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு மீட்டிங் எண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் மைனிங் போய் அப்புறமேல் நெதரைட்டுக்கு அப்கிரேட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என் ஃபைட்டில் பார்க்க போகிறீங்க. ஸோ என் ஃபைட்டோட அவ்வளோதான் முடிஞ்சது எஸ்எம்பி. ஏன்னா வந்து அது பல ரீசன்ஸு. ஸோ நான் என் ஃபைட் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துட்டு ஏது நடந்ததுலாம் ரென் ப்ரோ சேனலில் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கிளாட் ப்ரோ சேனலில் வீடியோவாக போட்டிருந்தாரு. அவர் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ், பாய். ஒரு வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ்.